மக்களே மகாஜனங்களே வணக்கம். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்ன போன்றோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2K25 டாப் 5 சாங்ஸ், டாப் 5 ஹீரோஸ், டாப் 5 ஹீரோயின்ஸ். கேட்டுக்க. இந்த சன் டிவியில் அப்போல்லாம் நம்ம சின்ன வயசில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக ஒன்று போடுவாங்க. இந்த வருஷத்தோட டாப் 5 மூவிஸ் தான், இந்த வருஷம் டாப் 5 சாங்ஸ் தான், இந்த டாப் 5 ஹீரோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஓகே நம்ம பிடிச்சது வருமா, நம்ம நினச்சது வருமா சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். நான் என்னோட தனி லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன், மிஸ்டர் வேலன் அவரோட தனி லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காரு. ஆரம்பிச்சிருவோமா? வெல்கம் டு பருத்தி முட்டை ஃப்ரம் குடோன். நான் உங்க விஜய் பிரவீன் குமார் அண்ட் வேலன். இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. டாப் 5 முதல்ல என்னங்குது? நிலவுக்கு உண்மையில் என்னடி கோபம் படத்துல இருந்து கோல்டன் ஸ்பேரோ. கோல்டன் ஸ்பேரோ. ஆமா, என்னுடைய 5ல அதை நான் வச்சிருக்கிறேன். வெயிட் அ செகண்ட். டாப் 5ல என்னோட டாப் 5லயும் ஏடி அந்த பாட்டும் கோல்டன் ஸ்பேரோ. அப்ப சேம் பிட்ச். நீ தான் சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். லிரிக்ஸ் செம்மையா இருக்கும். எப்போ கேட்டாலும் ஒரு வைப் ஃபீல் கொடுக்கும். டக்குன்னு அந்த லிரிக்ஸ் உள்ள போயிடுச்சு, மனசுக்குள்ள சீக்கிரமா இறங்கிடுச்சு. பிரியங்கா மோகன் டான்ஸ் கூட சூப்பரா இருக்கும். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நல்லா பயட் பண்ணிட்டோம். ஸோ அதால என் டாப் 5 அதில் வச்சேன். ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. ஓகே, என் டாப் 5ல 2 இருக்கு. ஏடி, அதே கோல்டு நிலவுக்கு என்மேல் என்ன இருக்கோ படத்துல ஏடி அண்ட் கோல்டன் ஸ்பேரோ. ஒரே படத்துல 2 பாட்டு. எஸ், அது ஏன்னா அது 2 இல்லை. கோல்டன் ஸ்பேரோல ஒரு சின்ன போர்ஷன் ஏடி வந்துட்டு போகும், சென்ட்ரலாக அடிச்சுட்டு போயிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஜி பிரகாஷ் சார் வேற மாதிரி செஞ்சுட்டார்ல? யா, சத்தியமாக செஞ்சுட்டார். நெக்ஸ்ட் 4 நீ தான் சொல்லு. நானே சொல்லிட்டேன். என் 4th லிஸ்ட் வந்து தலைவன் தலைவிலிருந்து பொட்டலை மிட்டாய். பொட்டலை மிட்டாய் நான் எப்போ கேட்டாலும் சும்மா நான் என் தலையாகட்டும், என் கை ஆகட்டும், என் கால் ஆகட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். அது ஏன் ஆடுறதுன்னு தெரியாது. அந்த பீட்டு சந்தோஷ் நாராயணன் சார் வந்து வச்சு செய்ன்னு செஞ்சுட்டார். அந்த ஆக்சுவலி அந்த படத்தில் அது ஒரு பாட்டு, அது நிறைய பாட்டு இருக்கு. அது ஒரு பாட்டு நான் அப்படி சொல்ல வரல. பாட்டு செம்மையாக இருக்கும், நல்ல வைப்பு. லிரிக்ஸ் வந்து யதார்த்தமாக லிரிக்ஸு. பொண்டாட்டியை பற்றி எவ்வளோ ஃபன்னியாக, எவ்வளோ ஒரு ஜாலியாக அந்த லவ்வை கொண்டாட முடியுமோ அந்த மாதிரி அந்த பாட்டு இருக்கும். அது அவன் பொண்டாட்டி. என்ன இது? ஓகே, புரிஞ்சா. எனக்கு அந்த பாட்டை பார்த்தா பரோட்டா சாப்பிடணும்னே தோணும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எங்கன்னா உதவாங்க விட்டுருவான் போலயே. சொல்லு. சரி, என் டாப் 4ல அதே சந்தோஷ் நாராயணன் சாரோட பாட்டு தான். கனிமா ஃப்ரம் ரெட்ரோ. ஓ, கன்னிமா. நல்ல பாட்டு. பயங்கரமான சாங். அவர் போடுற பாட்டு எல்லாம் பாரு. ஒரு நிமிஷம் நின்று ஆடலாம்ப்பா. ஆனா ஒரு சம மேட்டர் என்ன தெரியுமா? அந்த கடிவ பாட்டு அவருக்கே பிடிக்காது. அவருக்கு பிடிக்கலையா? அதான் ஊருக்கு தான் பிடிக்க வச்சிட்டாரு. இப்போ ஓகே, மனுஷனுக்கு தன்னட இருக்கணும், ஆனா உள்ள வரக்கூடாது. ஆனா அந்த பாட்டு நல்ல பாட்டு தான். எஸ். நெக்ஸ்ட் என்னோட டாப் 3ல இருக்கிற இன்னொரு அடுத்த பாட்டு வந்து மோனிகாவும் பவர் ஹவுஸும். நல்ல ஒரு டான்ஸ் நம்பர்ஸ் பயங்கரமான இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் அந்த மோனிகா சாங்கோட விஷுவலைஸும் நல்லா இருந்துச்சு, அந்த பாட்டு போட்ட அந்த டான்ஸ் இதுவும் நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதனால் டாப் 3ல மோனிகா அண்ட் பவர் ஹவுஸ். டாப் 3 இல்லை, ஏன் டாப் 3 என்ன தெரியுமா? அதே குழியிலிருந்து அரங்கம் வந்துட்டோமே, அது பவர் ஹவுஸ் இருந்துச்சு. ஓகே, லிரிக்ஸ் தான், லிரிக்ஸ் மேட்டர்ஸுங்க. தலைவருக்கு அப்படியே அதிர வேண்டிய இடம்லாம் அதரணும், பதற வேண்டியெல்லாம் பதறணும், தெரிக்க வேண்டியெல்லாம் தெரிக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. நம்ம அனிருத்தான வாய்ஸும் அறிவியன வாய்ஸும் வேற லெவல். அந்த பாட்டு ஒரு மாதிரி கிராஃப் ஏறிட்டே இருக்கும், எங்கேயுமே இறங்காது. கிராஃப் பிச்சுன்னு எப்படி போதோ அப்படியே தான் இருக்கும். இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணாது, நம்மளுக்குள்ளேயே ஒரு ஆரா ஒன்று கிரியேட் ஆகும். நடக்கும்போது அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த பாட்டு வர மாதிரி. ஆராகாந்துக்கு போட்டு போட்டாச்சே. ஆமாம், ஆராகாந்த் தலைவருக்கு. இருக்கிறது டூரிஸ்ட் ஃபேமிலி இருந்து முகைமலை. நல்ல பாட்டு. என்ன கடி அப்படின்னு நல்ல பாட்டு. அது ரொம்ப அன்னோட்டிஸ்ட் பாட்டு தான். சீன் ரொனால்டோ ரொம்ப அன்னோட்டிஸ்டாக தான் இருக்காரு. பட் ரொம்ப ஒரு மென்மையான அழகான ஒரு பாட்டு. அந்த படத்தை வர்ணிக்கிறதாவும் இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி வர்ணிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று அந்த கூட்டத்துக்கே அது ஒரு எல்லாருக்குமே அந்த பாட்டு பொருந்தும். இப்போ சில பாட்டுலாம் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் இருக்கும், அப்படி இல்லாம அந்த படத்துக்கே ஒரு சில பாட்டு பொருந்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு அது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் டெய்லி கேட்குறத தொட்டு அது எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட டாப் 2ல வந்து முகைமலை. ஏன் டாப் 2ல வந்து இட்லி கடையில இருந்து என்ன சோகம் அந்த பாட்டு. வார்த்தை வர கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு பாட்டு. நான் படம் பார்க்கும் போதும் சரி, அது
அது வந்து அது பாட்டு இல்லை, சொல்கிறேன்பா, அது பாட்டு இல்லை, அது ஒரு போயம், அது ஒரு கவிதை. இது கவிதையில் தான் பாட்டில் எடுக்கிறாங்க, இது பாட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு அழகான அந்த 7 வண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒன்று அது ஒரு லிஸ்ட் கொடுக்கணும்னா அந்த இடத்துல அந்த பாட்டை நான் வைப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிச்ச பாட்டு அது. இட்லி கடையை தூக்கி வச்சுச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என் டாப் ஃபர்ஸ்ட்டில் என்ன சுகம் தான் இருக்குது. மை ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு என்ன சுகம் ஃப்ரம். ஓ, டாப் ஃபர்ஸ்ட்டில் அது இருக்கா? இட்லி கடை, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல். சார் பிச்சிடுறாரு. இந்த நேட்டிவிட்டியை கொடுக்குற ஒரு மனுஷர் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் சார்னு அப்படியே எடுத்து வச்சிடலாம். யாரும் நல்லா நோட்டீஸ் பண்ணேன், அவர் வந்து மெலோடி சாங்கு அப்போலேருந்து பயங்கரமாக இருக்காரு. ஆமாம் 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 ஆமாம், ஒத்துக்க வேண்டிய விஷயம். பொல்லாதவன்ல படத்தில் கூட ஒரு பாட்டு வரும், அது கூட ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. என் டாப்னு சொல்லட்டுமா? சொல்லிடு. அதே இட்லி கடையில இருந்து எங்கப்பா சாமி வரும், அந்த பாட்டு நான் கேட்டு என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. மறுநாள் போயிட்டு என் நேட்டிவ் போயிட்டு நான் என் குலதெய்வத்துக்கு பூஜை போட்டு வந்துடலாமா, பொரிய கல்லெல்லாம் வாங்கி அந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு அந்த பாட்டு. எனக்கு தெரிஞ்சு இட்லி கடை பார்த்துட்டு பாதி பேர் அவங்க ஊருக்கே போயிட்டாங்க. ஊருக்கே போயிட்டு பூஜை போட்டு வந்துடலாமா, கருப்பு சாமிக்கு, அய்யனார் சாமிக்கு, முனீஸ்வரனுக்கு அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இவ்வளோ டாப் 5 சாங்ஸை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டாப் 5 ஹீரோயின்ஸை பார்க்க போகிறோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு சார் அதுவும் 2025ல. ஓகேவா? ஓகே, நீ ஆரம்பிக்கிறியா? நான் ஆரம்பிப்பேன். மாப்பிள்ளைக்கு வெறி. டாப் 5 கியூட்டி பை மமிதா பைஜி ஃப்ரம் டியூட். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையா? அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. சொல்லு. நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த தேவதாஸ் சார் ஏனுக்குள்ள பண்றீங்க அந்த போர்ஷன், அந்த சீக்வன்ஸில் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உன்னோட டாப் 5 என்ன இருக்குது? என் டாப் 5ல வந்து சிம்ரன் மேம், டூரிஸ்ட் மேம். அவ்வளோ நாள் நடிக்கலனாலும் ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த டைம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ இதுக்கப்புறம் நடிப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு, ஸோ நடித்து மேம் ஒரு நல்ல ஆக்டிங்கை கொடுத்துருந்தாங்க. ஸோ மேமுக்கு நான் டாப் 5 கொடுக்குறேன். நீ சிரிச்சா அழகாக இருப்ப பாரி அப்படின்னு சொல்கிறேன். சிரிப்பு பழகிக்க. டான்ஸும் சரி, ஆக்டிங் சரி, எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ரெட்ரோ அது நல்லா பண்ணியிருந்தாங்க. உன்னோட டாப் 4? என் டாப் 4ல வந்து நித்யா மேனன் மேம் இட்லி கடையில். அவங்களால எவ்வளோ அந்த கிராமத்துக்கு போனால் நடிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. ஸோ நான் நித்யா மேனன் மேமுக்கு டாப் 4 நான் இருக்கேன். என் டாப் 3ல இருக்கிற ஆள் வந்து நித்யா மேனன். ஆக்சுவலி தலைவரில் சூப்பராக பரோட்டா சாப்பிட்டாங்க, இட்லி கடை நல்ல இட்லி சாப்பிட்டாங்க. மொத்தத்தில் படம் பயங்கரமாக நடித்தாங்க. மேம் அடுத்த படத்தில் ஏதோ சாப்பிட போறீங்கன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்கிற மாதிரி இருக்குது மேம், பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை ஆக்சுவலி ரொம்ப நல்லா நடித்தாங்க. நல்ல தலைவருக்கு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப காமிக்கலாக நடித்தாங்க. இட்லி கடையில் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரூரல் உமனாக பயங்கரமாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு 2 படத்துலையும். ஆமாம், 100% ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். உன்னோட டாப் 3? என் டாப் 3ல வந்து சான்வி மேகன். அவங்க தானே அவங்க பேர்? ஆமாம், கரெக்டு. சாரி மேம், வாயில் சரியாக பேர் வர மாட்டேங்குது. குடும்பஸ்தனோட ஹீரோயின், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி அந்த நடிப்பை வெளிப்படுத்தணுமோ அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. மேம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நான் என் இதயத்திலிருந்து உங்களுக்கு 3வது இடத்தை நான் கொடுக்க போகிறேன். முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் ரொம்ப சூப்பராக, அந்த காரில் போகிற சீன்லாம் சூப்பர் ப்ரோ. ஏன் கத்துற? சரி, கத்தும் போதுலாம் பயங்கரமாக கத்திருந்தாங்க ப்ரோ, கத்தி நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அப்ப வந்தான் தலைவர் அவன். என்னோட டாப் செகண்டில் இருக்கிறது, அதாவது அந்த படத்தில் துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி சாருன்னு 2 பெரிய டிராகன் இருக்குது. யாரா அவங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒருத்தவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் பாக்யஸ்ரீ போர்சே ஃப்ரம் காந்தா. அப்படியே ப்ரோ, பா என்ன ஆக்டிங்கு, பிச்சு உதறிட்டாங்க, பிச்சுட்டான். எஸ் செம, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வேறு எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணேன், துல்கர் சல்மான் ஆக்டிங் பார்க்கலாம் தான் போனேன். ஆனால் அவுட் ஆஃப் த டெக்ஸ்ட் புக்காக வந்தாங்க. ஏன் டாப் 2ல அதே நித்யா மேனன் மேம் ஃப்ரம் தலைவன் தலைவி. ஸோ மேம் வந்து எப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு அவங்க நடிக்கிறாங்க, அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க. சார் இப்போ நான் இந்த ஊர் பொண்ணு இல்லை அப்படி நடிச்சிடறேன் சார். சார் நான் அந்த ஊர் பொண்ணு இல்லை, நான் இப்படி நடிச்சிடறேன் சார். ஸோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தீங்க மேம். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு 2வது இடம் கொடுக்குறேன் மேம். ஓகே, என் டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது, ஆக்சுவலி இந்த லிஸ்ட்டில் டாப் ஃபர்ஸ்ட் கூட இல்லை, என் மனசுலையும் டாப் ஃபர்ஸ்ட்டில் இடம் பிடிச்சிட்டாங்க. ருக்மிணி வசந்த் ஃப்ரம் மதராசி. கியூட் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மதராசி அண்ட் ஏஸ், அந்த ஏஸ் படம் உட்காந்து பார்க்க முடிஞ்ச ஒரே காரணம் அவங்க மட்டும்தான். அண்ட் மதராசிலையும் கூட அவ்வளோதான், எனக்கு ரொம்ப பிடிச்சி. அதுலேயும் அந்த சிவகார்த்திகேயனோட கை பிடிச்சி, நீ வா நம்ம டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எல்லா டைமில் வந்து கை பிடிச்சி கூட்டு போனாங்க. அதே மாதிரி இன்னொன்றில் கூட ப்ரோ, குழந்தை கொடுக்குறது அதுவும் ஆகட்டும், அந்த ஒரு ரூமில் போயிட்டு அவன் அடிப்பாங்க பாருங்க,
சாப்பிடுவியாடா சாப்பிடுவியான்னு சொல்லிட்டு நல்ல அந்த அடி. இடத்துல ஆமா நல்ல அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடிக்கிற வைஃப் மெட்டீரியல். ஒய்ஃப் மெட்டீரியல். அந்த அவங்களது ஃபேஸ் ரொம்ப இன்னோசன்ட் ஃபேஸ், Yes. ரொம்ப அழகா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. என் டாப் ஃபர்ஸ்ட்ல வந்து நான் அனுபமா மேம் வச்சிருக்கேன். பைசன் படத்துல அந்த கேரக்டர் பண்றது கஷ்டம், ஆனா இதையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒரு பொண்ணா வாழ்ந்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த வாழ்ந்துட்டாங்க, அப்படி வாழ்ந்தாங்க. சாப்பிடுற கண்ட்ரோல். இதோட டாப் 5 ஹீரோயின்ஸ் முடிஞ்சிச்சு. டாப் 1 ஹீரோஸ்க்கு போ. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. டாப் 5 ஹீரோஸ் நான் ஆரம்பிச்சிருப்பேன். ஹீரோவா சொல்லு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் ஸோ நான் டாப் 5ல வந்து அரிஷ்கரன் வச்சுருக்கிறேன், டீசல் படத்துக்காக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லவ்வர் பாயா அப்படி இப்படின்னு நடிச்சிருந்தாரு. ஆனால் வர வர அண்ணன் செம்மையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் செம்மையாக பண்ணியிருந்தார். என்னோட டாப் 5th பிளேஸில் சூர்யா சார் ஃப்ரம் ரெட்ரோ. சூர்யா சார் ஃப்ரம் ரெட்ரோ ஒத்துக்கலாம், நல்ல நடிப்பு. அந்த எக்ஸ்பிரஷன் கேட்டு உயிர் எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பாதி வந்து நீ முறைச்சினே இருங்க, நீ சிரிக்கலாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வச்சிருக்கீங்க. எவ்வளோ பேர் சிரிச்சியும் மயக்கிற ஒரு மனுஷன். நீங்கள் சிரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் சார் சொல்லிட்டு இருக்கிறாரு, அண்ணன் சிரிக்கவே இல்லை. அது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அந்த ஸ்மைல் கொடுத்தது வில்லன் வாங்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால எனக்கு டாப் 5th ரெட்ரோ சூர்யா. ஓகே, டாப் 4 நீ சொல்லு. ஸோ என் டாப் 4ல் வந்து நான் பிரதீப் ரங்கநாதன் டியூடுக்காக. என்ன விஷயம் அப்படின்னா, சின்ன பையன் மாதிரி நடிச்சிருந்தாரு. அந்த வயசு தெரியல, அந்த ஒரு அந்த ஒரு நல்லினம், அந்த நாய்க்கு முத்த கொடுக்குற சீன்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப உடம்பு நல்லா வலியுது, ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கிறார் தலைவர். ஸோ நல்லா வளைஞ்சு பண்ணார். அந்த ஒரு சின்ன பையன் மாதிரியே நடிச்சிருந்தார் அதில். நாய்க்கு முத்தம் கொடுத்து ஓகே. என்னோட டாப் 4ல் சித்தார்த் ஃப்ரம் 3 BHK. ரொம்ப அதாவது கம்மிங் ஆஃப் த ஏஜ் படம் தான் இது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் போர்ஷன் கட்டுவாங்க, அப்புறம் காலேஜ் வரும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம், அப்புறம் 40 ஏஜ் அந்த இதுக்குள்ளே போகிறவங்க எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அதனால் 3 BHK சித்தார்த் சார் பிடிச்சிருந்துச்சு. நல்ல படம் கூட, நல்ல படம் கூட. ஸோ என் தேர்ட் வந்து வீரதீர சூரா விக்ரம் சார். அந்த ஒரு சீன்லலாம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வருவார், அப்படியே என்னை வந்து ஒரு லட்டுவா நினச்சி என்னை அப்படியே அங்கேருந்து எடுத்து வாயில் போட்டுக்கினார் அவர் நடிப்பு மூலியமாக. அப்படி இருந்துச்சு. நம்ம ஜாம்பவான்லாம் சொல்லணும் தெரியுமா, விக்ரம் சார் வந்து அந்த கேரக்டராக உயிர் வாழ்ந்துடுறாரு. காலையில் எழுந்துக்கும் போது அந்த வீரதீர சூரா அந்த கேரக்டர் பேர் என்ன ஞாபகம் இல்லை, மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். காளி. காளி எழுந்துக்கிறாரு, காளி தான் இப்போ வெளியே போகிறாரு, காளி தான் இப்போ படத்துக்கு போயினுக்கிறாரு, காளி தான் இப்போ நடிக்க அவர் காளியாக வாழ்ந்துடுறாரு. ஸோ ஓகே, பயங்கரம். என்னோட டாப் 3ல இருக்கிறது ஜென்சியோட ஃபேவரட் ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன். டாப் 3 ஃப்ரம் டிராகன் அண்ட் டியூட். ரெண்டுத்துலேயும் எனக்கு பர்சனலாக டிராகனில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த மோசமானவன் அம்மா, ஆனால் இன்னொருத்தன் வாழ்க்கையில் இருக்குல்ல மோசமானல, அதெல்லாம் ஆக்சுவலி அந்த அப்படி இல்லடே அந்த போர்ஷன்ஸா எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு தவிப்பார் தெரியுமா. அது 3 படத்துலயும் காமனா இருந்துச்சு. அது ரொம்ப 3 படத்துலயுமே ஒருத்தர் வந்து குட்டை கிளப்பி விட்டு போயிடுறான் அவருக்கு. அது ஏன் குழப்பறான்னு தெரியல. அதுவும் லாஸ்ட் மூமெண்ட்ல தான். இப்போ வந்து அவர் இங்க வச்ச அப்படியே இமயமலைக்கு ஏற போறோம்னா அந்த அந்த படியில வைக்கிறான் பாரு ஆப்பு. ஆனா எல்லா படத்துலயும் அவர் அந்த ஒரு சின்ன ஆப்புல தான் மாட்டிக்கிறாரு. இந்த மாமா குட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அங்க பக்கத்து வீட்டு பையன் பாக்குற மாதிரி நடிக்கிறாரு. அதனால தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. டாப் 2 என் டாப் 2 வந்து த்ருவ் விக்ரம். அவருக்கு பைசன். எனக்கு ஒரு சில இடத்துலலாம் வந்து விக்ரம் சாரை பார்க்குற மாதிரியே எனக்கு தோணிருச்சு. சடனாக அப்படி திரும்ப ஒரு இடத்துல டயலாக் பேசும்போது எனக்கு அதே ஃபீல். ஸோ த்ருவ் விக்ரமுக்கு நான் அந்த இடத்த நான் கொடுப்பேன். என்னோட டாப் 2 மணிகண்டன் சார் ஃப்ரம் குடும்பஸ்தன். சூப்பர் பிரவீனே, இந்த மாதிரிலாம் யாரும் முடியாது. நீ வர்த்தம்டா பிரதீப் பக்கத்து வீட்டு பையனா பக்கத்து வீட்டு ஃபேமிலி மேலே பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆனால் உங்களுக்கு நான் அப்படின்னுச்சுப்பா, ஏங்க நான் ஏஞ்சிடறேன் வேலைக்கு போனா கொஞ்சம் ஏஞ்சி சமையல் வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துருச்சு. ஆமாம்மா, நான் கரெக்டு. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு மனுஷன் பார்த்தா நல்லா இருக்கும். அதுவும் அவர் மெயினாக படங்களோட இன்ட்ரெஸ்ட் ரியல் லைஃப் மெயிலுக்கு தான் வந்துட்டு இருக்காரு மிஸ்டர் மணிகண்டன். கண்டிப்பாக ஒத்துக்க வேண்டிய விஷயம். பிடிச்சிச்சு. அவர் ஸ்பீச் நல்லா தெரப்பியாக இருக்குது. அண்ட் மேலும் போனோம். இன்னும் வருஷத்துக்கு 2-3 படமாவது கொடுங்க. உங்களை மாதிரி படம் கொடுக்கலாம் என்ன. அவர் என்ன பண்ணுறாருன்னா
பிடிக்க வச்சிடுறாரு. அந்த தளபதி சொல்ல பார்த்தீங்களா, கிட்ஸை பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இவருக்கு நல்லா பிடிச்சிக்கிட்டாரு. ஃபேமிலி அடிச்சு முடிச்சிட்டாரு. ரொம்ப விழுந்து சிரிச்ச குடும்பம் சார், நல்லா இருந்துச்சு. விழுந்து சிரிச்சோம். இவர் இந்த சீட்டு, நான் இந்த சீட்டு, பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு, ஏன்டா சீக்கிரம் கூட தெரில, ஆனால் அந்த சீனுக்கெல்லாம் விழுந்து சிரிச்சோம். அப்படி இருந்துச்சு. எஸ். என் டாப் ஃபஸ்ட்டு வந்து அம்மா சிவாஜி வந்திருக்கவா, உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த கடை வீதிக்கு போகும்போது அப்படின்னு நம்ம துல்கர் சல்மான் இல்லையா, உடம்புல தான் நவரசத்தை காட்டுவாங்க. அந்த காலத்தில் சொன்னாங்களாம், நார்த்தில் இருக்கிறவங்க நம்ம சிவாஜி சாரை பார்த்துட்டு அங்கே இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் சொன்னாங்களாம், சார் சவுத்தில் போய் பாருங்கயா, ஒருத்தனுக்கு நீங்களாம் என்ன எப்படி நடிக்கிறீங்க, ஒருத்தனுக்கு மொத்த உருவமே நடிக்குதுயா, நகம் நடிக்குது, புருவம் நடிக்குது, தலை நடிக்குது அப்படின்லாம் போட்டுருந்தாங்களாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் பாருங்க, இவங்க நடிக்கிறாங்கன்னு தெரியுது, இவங்க படம் தான் பண்ணுறாங்க, ஆனால் நடிக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனால் அது நடிப்பு இல்லைன்னு தெரியும். அந்த மாதிரி பண்ணிருந்தார் காந்தால. அது படம் இல்லை, காவியம். அது ஒரு காவியம். காவிய தலைவனில் கூட நீங்க பார்த்துருக்கலாம், ஆனா அங்க காவியமே ஒரு காவிய தலைவனை நடிக்க வச்சிருக்கோம். அதான் காந்தா அப்படின்னு கொஞ்சம் டிஆர் மாதிரி போயிடுச்சு. ஆனா வேண்டாம். என்னோட டாப் ஃபர்ஸ்ட் கேட்டா நீ ஃபீல் பண்ண போற, சொல்லு. தனுஷ் ஃப்ரம் குபேரா அண்ட் இட்லி கடை. ஓ, இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல. ஆனா தனுஷ் சார் உண்மையில சொல்லி ஆகணும், குப்பையில் டாப் ஸ்டார்ஸ் யாரால் போட முடியும்னு தெரியல, எனக்கு தெரில. குப்பையில் நடிக்கிறாரு, பயமாச்சரி. நான் எனக்கெல்லாம் ஒரு ரியல் லைஃப் அந்த பிச்சைக்காரன் கேட்டராகவே வாழ்ந்துருக்காரு. பயங்கர சொன்னா அந்த டைரக்டர் பத்தி கூட சொன்னாரு, திருப்பதி அடிவாகத்துல அம்மா ஐயா அப்படின்லாம். ஏன்னா எந்த டாப் ஸ்டார்ஸ் இந்த மாதிரி ஏற்றுப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் அவ்வளோ அளவுக்கு பயங்கரமாச்சாரு. அந்த கேட்டராக வாழ்றாரு. அதே மாதிரி இட்லி கடையிலும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவங்க அப்பா சென்டிமெண்ட் ஃபீல், அந்த சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப இதை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருச்சு. இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கேட்டாங்க, இப்போ வந்து இட்லி கடையில் வந்து அவர் அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்காரு, ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை செய்கிறாரு, அவர் அவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, அப்படியே கட் பண்ணால் அப்பா இருந்ததுக்காக ஊருக்கு வந்து கிராமத்தில் ஒரு சின்ன இட்லி கடை வச்சு நடத்துறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியலையா. அவ்வளோ சொத்து வச்சிருக்கணும், எப்படி வந்து ஒரு சின்ன இட்லி கடையில் வேலை செய்வான்னு சொல்லிட்டு. யோ, மனசுதான் காரணம், அப்பாயா அந்த மனசு தான் சார் கடவுள். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அவர் அவர் தான் சொன்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் தனுஷ் தான் டிசர்வ். இதோட குடமாட்டுக்கிறான் சார். இதோட குடன சாத்திட்ட பருத்தி முட்டைகள் நாங்கள் கிளம்புறோம். ஆமா, மீண்டும் சந்திக்க வரை விஜய், பிரவீன்குமார் அண்ட் வேலன்.